மாதவன். அம்மா ஆதி பராபரியார். ஆதி பராபரியார் அம்மை திரௌபதா தேவி. ஆமா. அது அம்மா திரௌபதா தேவி. திரௌபதா நாட்டை குறித்து திரௌபதா தேவி. ஆமா. தந்தையுடைய பெயரோ பாஞ்சால மன்னன். தந்தையுடைய பெயரோ பாஞ்சால மகாராஜன். அப்படி பாஞ்சால மன்னர் பெயரை குறித்து பாஞ்சாலி என்றோம். பாஞ்சாலி என்றோம். ஏகத்தில் உதித்ததால் ஏகசேனா. ஏகசேனா. அப்படியே என்னுடைய நாமதயம். ஆமா. 3 நாமதயங்களை கொடுத்து யாரோ ஒரு குறை இல்லாமல் தானே வாங்கி வந்தோம். ஆமா. அப்படி இருந்த போதிலும் என் தந்தை யார் தெரியுமா? யார்? மன்னன் தந்தையோ பாஞ்சால மன்னன். தந்தை பாஞ்சால மன்னன். யாரு? பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னனுக்கோ கோகிலாதேவி அம்மையாருக்கோ புத்திர செல்வம் இல்லை. ஆமா. அப்படி முனிவரை வரவழைத்தார். யாகத்தை வளர்த்து யாகத்திலே முதன்மையாக பிறந்தவர் என் அண்ணன் துஷ்டத்தில் மன்னன். முதல் பிறந்தவரோ துஷ்டத்தில் மன்னன். ஆமா. ஆமா. இரண்டாவது தோன்றியதோ ஒரு வில்லானது தோன்றியது. ஆமா. அப்படி மூன்றாவதாக தோன்றியது அடியே பாஞ்சாலி ஆகும். ஆனால் இறந்த போதிலும் நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எப்படி? தங்க ஒட்டியானம் அணிந்து சரிய சேலையை உடுத்தி
ஒரு காலத்திலே ஆமா அருமை பெருமையோடு வாழ்ந்து வந்தேனப்பா. ஆமா ஆனால் ஆ. இப்படி நடக்க காரணம் ஐயா சொல்லுங்க யாரு? நாம தெரியும் என் நாயகரான யார் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் பஞ்சால பாண்டவர் ஐவர்கள் ஐவர்கள் ஆமா அந்த ஐவர்களை நடுப்பிறந்தவர் நடைபிறந்தவர் பார்த்திபர் பார்த்திபர் அன்னவரை மாலையிட்டு மாலையிட்டு யாதொரு குறையில்லாமல் ஆமா இல்ல வளைத்தார். ஆமா என் தந்தையானவர் ஆ. குழந்தை இல்லாமல் ஆ. யாகத்திலே பிறந்த நான் ஆமா வளர்ந்த பருவம் அடைந்த உடனே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆ. மனதிலே ஆசைப்பட்டார். பட்டார் பட்டவுடனே ஆ. ஆனால் பஞ்ச பாண்டவருக்கு நடுப்பில் அர்ஜுனருக்கு தான் மனமுடிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று என் தந்தை ஆசைப்பட்டார். சந்தாசப்பட்டார் ஏனென்றால் ஆ. ஒரு நேரத்திலே என் தந்தை பாஞ்சால மன்னனோ மன்னரே பாஞ்சால மன்னரோ பால மன்னரும் கல்வி சாலைக்கு சென்றார். கல்வி சாலைக்கு சென்றார் பாஞ்சால மன்னர் அவர்கள் ஆமா ஆமா அப்படி சென்ற பொழுது ஆ. மறதி குணப்படுத்தவர். மருதி குணம் என்றால் பெற்றது ஆமா